அப்புறம் பயன் தானே வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணுறோம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புக்கு போயிடுறேன். இப்போ நிலமும் வளம்னா எப்படி? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஏற்கனவே இருக்கிற நச்சு தொழிற்சாலைகளை நிறுத்திடுறேன், எடுத்துறேன். அது என்ன செஞ்சிருது? நான் இங்கே பாருங்கள், இது எதுவும் கற்பனை இல்லை, நீங்கள் எதை நினைக்கிறீங்க? நிலத்தையும் வளத்தையும் காற்றையும் நீரையும் அப்படியே நஞ்சாக்கிடுது. காற்றை மாசுபடுத்திடுது, நீரை நஞ்சாக்கிடுது, நிலத்தடி நீரெல்லாம் மஞ்சளாகி இதாகிடுது, யுரேனியம் கலந்து. இப்போ ஒரு தொழிற்சாலை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிப்கார்டு வருது. சிப்கார்டு முதலாளி யார் உங்களுக்கு தெரியாது. பெருந்துறையில் சிப்கார்டில் 26 கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காதீங்க, யுரேனியம் கலந்துருச்சுட்டு போகிறான். அப்போ நான் கேட்டேன், 27வது கிலோமீட்டரில் எடுத்து குடிக்கலாமான்னு. உனக்கு யார் அப்போ தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி கெட்டுருச்சுன்னு சொல்லுது. காரணம் தொழிற்சாலை. ஈத்தேன் எடுக்கிற இடத்துல எங்கள் ஊர் ராமநாதபுரத்துலையும் தஞ்சாவூர்லையும் 100 விழுக்காடு தண்ணி உப்பாயிருச்சு. 90 பேருக்கு சிறுநீரகம் பழுதுபட்டு மரணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நிலத்தடி நீர் உப்பாயிருச்சுன்னா அந்த தண்ணீரை எதுக்குமே வேளாண்மைக்கு பயன்படுத்த முடியாது, குடிக்க பயன்படுத்த முடியாது. வேணால் உப்பலமாக வேணால் தயாரிக்கலாம். பாருங்கள், அந்த மாதிரி போயிடுச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு அச்சுறுத்துறதுக்கு இல்லை, கொஞ்சம் விழிப்புணர்வு பெறுறது தான். அப்போ நான் என்ன செய்கிறேன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு போயிடுறேன். இப்போ அந்த தொழிற்சாலை விட்டு எப்படி வேலை கொடுப்பா சீமானா? இது என்ன நம்ம கேள்விகள் பண்ணி தொழிற்சாலை அவங்க சொல்கிறாங்க டெவலப்பு, வளர்ச்சி. அப்போ தொழிற்சாலை வரணும். சரி, அதுக்கு விளைநிலங்களில் பல ஆயிரக்கணக்கில் பறிக்கிறாங்க. அந்த தொழிற்சாலையில் வேலை கிடைக்குது. வேலைக்கு என்ன கிடைக்குது? சம்பளம் கிடைக்குது. சம்பளத்துக்கு என்ன வரும்? சாப்பாடு. அது எங்கேருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும்? அது நிலத்துலேருந்து தான் வரணும். அப்போ அதுதான் பிரச்சனை. நீங்கள் நமக்கு எப்படி மாறிட்டோம்? விளைநிலத்தை அழித்து வீட்டை கட்டிட்டு மொட்டை மாடியில் தோட்டம் போடுற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். இப்போ இந்த நிலையில் நான் இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த தொழிற்சாலைகள்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். நானும் தொழிற்சாலை கொடுக்குறேன், நானும் அரசு வேலை கொடுக்குறேன். இது கூட தனியார் முதலாளிகள், நாம் அரசே வேலை கொடுத்துருது. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, அதான் நம்முடைய கனவு. இங்கே பாருங்கள், இப்போ இது என்னென்னா ஒரு மாட்டு பண்ணை. இப்போ மாடுனா மாடு அல்ல, அது செல்வம். ஆடுனா ஆடு அல்ல, அது நடமாடும் வைப்பகம், வங்கி, மொபைல் பேங்க்குங்கிறான். ஒரு ஆடு 50,000 60,000 75,000 வரைக்கும் போகுது. அப்போ 75,000 நான் வங்கியில் போட்டு வச்சுருக்கேன்னு பொருள். நான் சொல்லலை, அறிஞர்தான் சொல்கிறேன். ஆடு மாடுங்கிறது நடமாடும் வங்கிங்கிறான், மொபைல் பேங்க்குங்கிறான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ மாடு வளர்க்குறோம் அப்படின்னா, இப்போ இது கரும்புன்னு வச்சுக்கோங்க. கரும்பில் இருந்து பாருங்கள், பிரேசில் என்ன செய்யுது? எத்தனால் பெட்ரோல் தயாரிக்குது, வெல்லம் தயாரிக்குது. இப்போ ஆடு மாடு எல்லாமே நம்ம வளர்க்குறோம். இது எல்லாமே வளர்க்குறோம். இதன் மூலம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நான் கொண்டு போயிடுறேன். இப்போ மாடுனா மாட்டிலிருந்து என்ன செய்து? வெறும் மாடுன்னு நினைக்கிறீங்க. இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்து அந்நிய செலவணி ஈட்டுவது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உங்களுக்கு தெரியும். பீஃப் எக்ஸ்போர்ட்டு இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 பிரதமர் சொன்னதே உங்களுக்கு தெரியும். மாட்டுக்கறி ஏற்றுமதியில் பாலில் நமக்கும் பிரேசிலுக்கும் சண்டை நடக்குது. அவன் ஒரு இடத்துல முதல்ல இருப்பான், நம்ம ஒரு இடத்துல முதல்ல இருப்போம். இது ரெண்டில் தான் பெரிய பொருளாதாரம் நம்ம ஈட்டுறோம். இப்போ பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்குது, அதை நீங்கள் விளங்கணும். இப்போ சாராய பொருளாதாரத்தில் இருக்குது நம்ம அரசு, அது 50,000 கோடி. பால் 3 லட்சம் கோடி. நம்ம நிதிநிலையே 3 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே. அப்போ 3 லட்சம் கோடி நமக்கு பால் பொருளாதாரம் இருக்குது. அதை விட்டுட்டு நமக்கு பால் எங்கேருந்து வருதுன்னா ஆந்திராவிலேருந்து வருது. ஏன்? நம்ம ஆடு மாடுகள் அவமானம். பால் குடிக்கிறது நல்லா இருக்குது, தயிர் சாப்பிட நல்லா இருக்குது, நெய் சாப்பிட நல்லா இருக்குது, வெண்ணெய் சாப்பிட நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் மாடு வளர்க்குறது அவமானமாக இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆந்திராவிலேருந்து ஏன் நீ ஆடு வளர்க்கல? அது அசிங்கம். ஆந்திரா முதலாளி உங்களுக்கு அப்படியே பாலை கறந்து அப்படியே கொடுத்துருவார். அவங்களுக்கு அவர் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது, இவன் என்னென்ன கலக்கிறாருன்னு தெரியாது. ஆவின் பால் விற்கிது அரசு. எங்கன்னு யாராவது கேட்டியல? பால் வளத்துறை அமைச்சர் இருக்கார், பால் இருக்குது, வளம் எங்கே இருக்குன்னு கேட்டியல? கால்நடைத்துறைக்கு அமைச்சர் இருக்கார், கால்நடை எங்கே இருக்குன்னு கேட்டியல? பாருங்க, இது எப்படி செய்கிறோம்னா, நம்ம ஒரு பண்ணை ஒரு 2000-3000 ஏக்கரில் நம்ம போடுறோம் மாடு பண்ணைன்னா, அந்த பண்ணையில் காற்றாலை வச்சுக்கிறோம். அந்த மாடுகள் இந்த நின்று மேயறதுக்கு மேலே சூரிய ஒளி தகடு போட்டுறோம். அப்போ 3 மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம், சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம், 3 பயன்பாட்டுக்கு அந்த நிலத்தை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இது கற்பனையில் சொல்லலை, உலகம் பூரா இருக்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ ஒரு 100 ஏக்கருக்கு 10 ஏக்கரில் குளை வெட்டினோம், அங்கே மீன் வளர்த்தோம், மாடு, இங்கே பண்ணை, கால்நடைக்கு அங்கே மருத்துவமனை வச்சிடறோம், அங்கே அரசு வேலை கிடைக்குது. இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் நான் வேலை கொடுத்துட்றேன். பால் எவ்வளவு பால் எவ்வளவு நெய்க்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளவு பாலாடை கட்டிக்கு போகுது. இந்த அங்காடியை மருதம் அங்காடின்னு வச்சிடறோம்.
சுற்றி கண்காணிப்பு கருவி வச்சிடறோம். ஒரு கண்ணாடி அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு கண்காணித்தா போதும். இங்கே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமே அரசு வேலை கொடுத்துட்றேன், அவரவர் வாழ்விடத்திலேயே. அப்போ நீங்கள் அரசு வேலைக்கென்று வெளியில் நகர வேண்டியதில்லை, அங்கேயே இருந்துட வேண்டியதான். மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது எனக்கு பாலில். ஆடு வளர்த்துறேன். கறி இன்றைக்கி 1800, 1200, 1300 வந்துருச்சு ஒரு கிலோ கறி. கறி இல்லாத எந்த விருந்தும் இல்லை. இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு மட்டும் 14 கோடி 15 கோடிக்கு ஆடு விற்றுதுன்னு வரும் பாருங்கள், செய்தி நீங்கள் படிப்பீங்க. இப்போ இது பாருங்கள், மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்க்குறேன். இந்த கழிவுகளையெல்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே கொட்டுறேன், ஒரு இடத்துல கொட்டுறேன். அங்கேருந்து ஈத்தேனுங்கிற இந்த உயிர்காற்று எரிகாற்று எடுத்துக்கிறேன், பயோகேஸ் எடுத்துக்கிறேன். நான் இந்த எந்த நாட்டில் போர் வந்தாலும் நான் பயப்பட வேண்டியதில்லை. நானே பயோகேஸு, ஆனால் இலவசமாக கொடுக்க மாட்டேன். இவங்க மாதிரி 3 சிலிண்டர் இலவசம், அன்னபூர்ணி, சூப்பர் 6 கிடையாது. நான் தடை இல்லாமல் உனக்கு எரிகாற்று தருவேன், தடை இல்லாமல் எரிகாற்று தருவேன். அதை உற்பத்திக்காகிற செலவே ஒன்றை எடுத்துப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை, தரமாக பேருந்து ஓட்ட வந்த ஆள். நீ ஒரு குறைந்த கட்டணத்தில் இலவசத்துக்கு உனக்கு மதிப்பு பொருள் தெரியும், பொருளின் மதிப்பு தெரியாது, அதை நான் செய்ய தயாராக இல்லை. அது தெரியும் எனக்கு. 3 தான் உங்களுக்கு இலவசம். அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவை இருக்க தூய குடிநீர், 3 இலவசம். இது கட்டணம் கிடையாது, இதுக்கு கிடையாது. செய்வானான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக செய்வேன், நீங்கள் நம்புங்க. இல்லைன்னா இவ்வளோ உறுதியாக இருப்பேனா? அரை விழுக்காடு விழுக்காடு இருக்கிறவங்களாம் பேரம் பேசி சீட்டு நோட்டும் பேசி போகும்போது எனக்கு எவ்வளோ பேசியிருப்பாங்கன்னு ஒரு தடவை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி இது ஒரு மாதிரிக்கு உங்களுக்கு காட்டுறேன். பெரிய பெரிய குப்பை சேமிப்பு கிடங்குகளை வச்சு அதில் இருந்து நான் பயோகேஸ் எடுத்துக்கிறேன். உயிர்காற்றை எடுத்து எரிகாற்றை எடுத்து என் மக்களுக்கு நானே கொடுத்துருவோம். தமிழ்நாட்டு அரசுனே கொடுத்துரும். வேறு நாடு கேட்டாலும் ஏற்றுமதி செய்வேன். எத்தனை லட்சம் டன் வேணாலும் நம்ம எடுத்துக்கிற முடியும். அதுக்கு மீத்தேன் பயோகேஸ் இந்த கீழே பூமி ஈரக்குலையாக இருக்க வேண்டியதில்லை, ஈரக்குலையாக இருக்க வேண்டியதில்லை. சிங்கப்பூர் மக்கிய இலைதலை கழிவிலிருந்து தான் மீத்தேன் எடுக்குது, பயோகேஸ் எடுக்குது. அப்போ நான் அதை செஞ்சிருவேன். எல்லா இடங்கும் அரசு கட்டிடமாக மேற்கூரை, பேருந்து நிலையமாக மேற்கூரை முழுக்க திறக்கும். இப்போ நீங்கள் சாலையில் போகும்போது நடுவில் ஒரு டிவைடர் இருக்குல்ல, பிரிப்பு, அது முழுக்க இந்த சோரி ஊறி போட்டுருவேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எந்த இடத்துலையும் தடையில்லாத மின்சாரம் தருவேன். அதுக்கு அணு உலையும் தேவையில்லை, அனலும் தேவையில்லை. சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலை, இதிலிருந்து தயாரிப்பேன். மாற்று மின்பெருக்கத்துக்கு போயிடுவேன். தடையற்ற மின்சாரம் தருவேன். ஒரு நொடி தடை இருக்காது. இது கற்பனையில் அடித்து விடலை, உருட்டுறான்னு நினைக்காதீங்க, சான்றுகளோடு தான் காட்டுறேன். இப்போ மாடுனா மாடு இல்லை, வெறும் மாடு இல்லை. அதிலிருந்து பாருங்கள், பால் அது அடித்து மாநில உணவு தேவை, பிற மாநில தேவை. பால் எவ்வளவு தயிருக்கு போகுது, எவ்வளோ பாலாடை கட்டிக்கு போகுதுன்னு பிரித்து போட அங்கே படித்தவர் தேவைப்படுது. அங்கே இடத்துல அரசு வேலை வந்துடுது. படிக்காதவர் மாட்டுக்கு வந்து பாலை கறக்கிறதுக்கு தேவையில்லை, சாணத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு கல்வி தேவையில்லை. நம்முடைய கனவு என்ன? படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. அதான் நம்முடைய கோட்பாடு. இப்போ இது வந்து பாருங்கள், ஆஸ்திரேலியா, இது இல்லை, இந்த ஆஸ்திரேலியாவில் பண்ணேன் பாருங்கள். இது அமெரிக்கா, பிரேசில் எப்படி பண்ணுதுன்னா இந்த வாகனத்தில் மேய்க்குது. இது பிரேசில். இது வந்து ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டரில் உலங்கூர்தியில் மேய்க்குது. பாருங்கள், உலங்கூர்தியில் மேய்க்குது. சும்மா சொல்லுது, உண்மையிலே மேய்க்குது. உங்களுக்கு அவமானமாக இருந்தால் 4 ஹெலிகாப்டர் வாங்கிவிட்டு மேய்க்க வந்தால் வந்துடுவான், எல்லாம் வந்துடுவான். மேய்க்குது பாருங்கள், குதிரையில் மேய்க்கிறாங்க அவங்க. நாம் இந்த மாதிரி வாகனத்தில் மேய்ப்போம். இந்த மாதிரி இந்த அறையில் உட்காந்துக்கிற வேண்டியதான். இப்படி இந்த கண்காணிச்சுக்கிட்டு எவ்வளவு பாலாடை கட்டி போகுது, எவ்வளவு இது வருது கணக்கிட வேண்டியதான். இப்போ டாஸ்மார்க் வருமானம் உங்களுக்கு 50,000, எனக்கு இது 3 லட்சம் கோடி இருக்குது இந்த பால் பொருளாதாரம். ஒன்று நீங்கள் கவனிக்கணும், எப்படா நீ பசியை தீப்பாயினும். பால் என்று ஒன்று மட்டும் இருந்தாலே உலகத்தில் பசி இருக்காது. ஏன்னா என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பாலில் மட்டும்தான் வரும். ஏன்னா முழு உணவு, அது முழு உணவு. தாயின் மாரில் 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டு பால் மட்டும்தான் குடித்தோம். கழிவு வந்தது என்றால் காரணம் பால், முழு உணவு. இரவு படுக்க போனீங்கன்னா அம்மா வெறும் வயிற்றில் படுக்காதேப்பா, பால் ஒரு கோலை குடிச்சிட்டு போனால் பால் முழு உணவு. பால் இருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, பசிங்கிற சொல்லே இருக்காது. பாரு, அவன் மோரா குடிப்பான், தயிராக சாப்பிடுவான், எப்படி வேணாலும் பசி. இங்கே பாருங்க, போங்க, பால் இருந்தால் பசி இருக்காது. இப்போ எனக்கு 10 இருக்குது பாருங்கள், கணக்கில்லாத நாட்டுக்கோழி பண்ணை இருக்குது. அப்போ முட்டை என் கையில் இருக்குது. கணக்கில்லாத ஆடு இருக்குது, ஆட்டுப்பால் இருக்குது, கறி என்கிட்ட இருக்குது. கணக்கில்லாத மாட்டு பண்ணைகள் இருக்குது. என் வளம், அது என் வளம். அப்புறம் நானே பல ஆயிரம் ஏக்கரில் நாடங்களும் இயற்கை கூட்டு வேளாண் பண்ணைகளை உருவாக்கி வச்சுருப்பேன்.
அங்கே காய்கறி பஞ்சம் வந்துருச்சு, வெண்டைக்காய் விலையில் இந்த நம்பி சாப்பிட்லாமா? தமிழ்நாடு அரசு சொல்லுது, நம்பி சாப்பிடுது உன்னுடுது, என் பிள்ளைகளுக்கான உணவு, என் குடிகளுக்கான உணவு.